தேர்தல் முடிவுகள்னா அது வெறும் நம்பர்ஸ் கிடையாதுங்க. அது மக்களோட குரல். பெரிய பெரிய தேசிய விவாதங்களுக்கு நடுவுல ஒரு தனி தொகுதியோட இதய துடிப்பு பெரும்பாலும் யாருக்கும் கேட்கறதில்ல. அந்த குரலை நாம சரியா கேட்கணும்னா அந்த மண்ணோட அந்த மக்களோட நாம நேரடியா பேசணும். இன்னைக்கு வாங்க நாம தமிழ்நாட்டுல இருக்கிற சேலம் மேற்கு தொகுதிக்கு போவோம். இங்க 2021ல கிடைச்ச மக்கள் தீர்ப்பு ஒரு சாதாரண அரசியல் மாற்றம் இல்ல, அது ஒரு பெரிய அரசியல் நிலநடுக்கத்தையே உண்டாக்குச்சு. அந்த மாற்றத்தோட ஆணிவேர் என்ன? மக்கள் ஏன் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க? வாங்க டேட்டாவோட உதவியோட கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நம்ம இந்த ஆழமான அலசல 6 பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல சேலம் வேர்க்கோட கள நிலவரம், அப்புறம் மக்கள் தீர்ப்பு, அவங்களோட குறைகள், சிஸ்டம் எப்படி உடைஞ்சு போச்சு, அதுக்கு என்ன தீர்வு, அப்புறம் இனிமே என்ன செய்யணும்னு படிப்படியா பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகும். முதல்ல சேலம் மேற்கோட நிஜமான கள நிலவரம் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். எந்த ஒரு அரசியல் மாற்றத்தோட வேற நீங்க தேடினீங்கனாலும் அது கண்டிப்பா மக்களோட அன்றாட போராட்டங்கள்ல தான் இருக்கும். பேப்பர்ல இருக்கிற புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி வாழ்ற மக்களோட வாழ்க்கைய நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சேலம் மேற்கு இது ஒரு கலவையான தொகுதிங்க. 83% பேர் நகரத்திலையும் 17% பேர் கிராமத்திலையும் வாழ்றாங்க. இதோட அர்த்தம் என்ன? ஒரு பக்கம் சிட்டி லைஃபோட வேகம், இன்னொரு பக்கம் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை. இந்த 2 உலகத்தோட தேவைகளும் சரி பிரச்சனைகளும் சரி முற்றிலும் வேற. ஒரு வெற்றிகரமான தலைமை இந்த 2 யதார்த்தத்தையும் ஒன்னா சேர்த்து கையாளணும். இந்த நம்பரை ஒரு நிமிஷம் பாருங்க. 1350. இது என்ன தெரியுமா? சேலம் மேற்கு மக்கள் குடிக்கிற தண்ணில இருக்கிற மொத்த கரைந்த திடப்பொருட்களோட அளவு, அதாவது டிடிஎஸ். உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, குடிக்கிற தண்ணியில டிடிஎஸ் அளவு 500க்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லுது. ஆனா இங்க கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது ஒவ்வொரு நாளும் மக்களோட ஆரோக்கியத்தோட விளையாடுற ஒரு அபாயமணி. இந்த தண்ணியால வர்ற சிறுநீரக பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள்னு இதோட பாதிப்பு ரொம்ப மோசம். இது ஒரு நிர்வாக தோல்வி மட்டும் இல்ல, மக்களோட அடிப்படை வாழ்வுரிமை மேல நடந்த தாக்குதல். தண்ணி பிரச்சனை ஒரு ஆரம்பம் தான், இன்னும் நிறைய இருக்கு. ரோடுங்களை பாத்தீங்கன்னா பல இடத்துல முறையான வடிகால் வசதி கிடையாது. ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் தெருவே குளமா மாறிடும். உள்ளூர்ல தொழிற்சாலைகள் இல்லாததால படிச்ச இளைஞர்கள் வேலை தேடி வெளியூருக்கு போற நிலைமை. பிள்ளைங்களோட படிப்புக்கும் நீட் கோச்சிங்குக்கும் பெத்தவங்க படுற கஷ்டம் சொல்லி மாளாது. இந்த எல்லா பிரச்சனைகளும் ஒன்னா சேர்ந்து மக்கள் மனசுல கோபமா விரகத்தியா மாறி கடைசியில ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான விதையா உருவாயிருக்கு. களத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. சரி, இது தேர்தல் முடிவுகள்ல எப்படி எதிரொலிச்சது? வாங்க பார்க்கலாம். 2021ல நடந்த அந்த ஆச்சரியமான மாற்றத்தோட ரகசியத்தை இந்த நம்பர்ஸ் நமக்கு அப்பட்டமா சொல்லும். டேட்டா பொய் சொல்லாது இல்லையா? 2016ல அரசியல் களம் இப்படிதான் இருந்துச்சு. அதிமுக கிட்டத்தட்ட 40% ஓட்டோட முன்னணியில இருந்தாங்க. திமுகவும் ஒரு 36%ஓட வலுவான போட்டிய கொடுத்தாங்க. பாமகவும் ஒரு 15% வாக்கு வங்கியோட ஒரு முக்கியமான சக்தியா இருந்தாங்க. இது ஒரு கணிக்கக்கூடிய மும்முனை போட்டி மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா 5 வருஷத்துல 2021ல பாருங்க, காட்சி அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இது ஒரு அரசியல் சுனாமி. பாமகவோட வாக்கு வங்கி 15%லேருந்து நம்பவே முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 49%ஆ உயர்ந்திருக்கு. போன தடவை ஜெயிச்ச அதிமுக இப்போ ரேஸ்லே இல்ல. அவங்களோட வாக்கு வங்கி மொத்தமா காணாம போயிருக்கு. திமுகவோட வாக்குகள் மட்டும் கிட்டத்தட்ட அதே அளவுல 39%ஆ இருக்கு. என்னதான் நடந்துச்சுங்க? யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 34% புள்ளிகள் அதிகரிப்பு. இது ஒரு சாதாரண அரசியல் மாற்றம் இல்ல, இது ஒரு பெரிய பூகம்பம். அதிமுகவோட மொத்த ஓட்டும் அப்படியே பாமக பக்கம் போனதை இந்த டேட்டா ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு கட்சியோட வாக்கு வங்கி மொத்தமா இன்னொரு கட்சிக்கு மாறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி ஆழமான சமூக அரசியல் காரணங்கள் இருக்கணும். சரி, என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன் நடந்தது? இந்த பிரம்மாண்டமான மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற 4 முக்கியமான காரணிகளை நாம இப்போ ஒவ்வொன்னா அலசி ஆராயலாம். இந்த 4 காரணிகளும் தனித்தனியா வேலை செய்யல, ஒன்னோட ஒன்னு சேர்ந்துதான் இந்த தீர்ப்பை எழுதியிருக்கு. முதல்ல, ஒரு குறிப்பிட்ட சாதி ரீதியான வாக்குகள் ஒரு கட்சிக்கு ஆதரவா திரண்டது. 2வது, நாம ஏற்கனவே பார்த்த தண்ணி, ரோடு மாதிரியான அடிப்படை வசதிகள்ல தொடர் தோல்வி. 3வது, படிச்ச இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டம் உருவாக்குன விரக்தி. 4வது, அரசாங்கம் நலத்திட்டங்களை அறிவிச்சாலும் அது சரியா தங்களுக்கு வந்து சேரலையேங்கிற மக்களோட சோர்வும் அவநம்பிக்கையும். இதுதான் நடந்திருக்கு. இங்கதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கிற கண்ணியத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட குறைகளை கேட்கறதும் அதுக்கு தீர்வு காண்றதும் ஒரு பொறுப்பான நிர்வாகத்தோட கடமை. இப்போ மக்கள் தீர்ப்பால ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினரோட நிலைமைய பார்ப்போம். இது ஒரு தனிப்பட்ட நபரோட கதை கிடையாது. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு சிஸ்டம் எப்படி முழுசா உடைஞ்சு போச்சுங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இங்கதான் கதையிலே ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது.
மக்கள் அவ்வளவு நம்பிக்கையோட தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ அருள் ஜெயிச்ச கொஞ்ச வருஷத்திலேயே அவரோட சொந்த கட்சியாலேயே நீக்கப்படுறாரு. இந்த ஒரு நிகழ்வு அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களோட நம்பிக்கையை மொத்தமா உடைச்சிடுச்சு. இது அவரோட ஆதரவு தளத்தை சிதைச்சு தொகுதியில ஒரு பெரிய அரசியல் வெற்றிடத்தை உருவாக்குச்சு. இந்த ஸ்கோர் கார்டு எல்லா உண்மையும் பளிச்சுன்னு சொல்லுது. நலத்திட்டங்களா குறைவு, உள்கட்டமைப்பு அதுவும் பின்தங்கியிருக்கு, எல்லாத்துக்கும் மேல நம்பிக்கை அதுவும் குறைவு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாததும் சொந்த கட்சிக்குள்ளேயே வந்த சண்டையும் மக்கள் வச்சிருந்த நம்பிக்கையை மொத்தமா சிதைச்சிலுச்சு. தலைவர் மேல நம்பிக்கை போனா சிஸ்டம் தானா செறிஞ்சிடும். இந்த அரசியல் பிளவு, இந்த உடைந்த நம்பிக்கை ஒரு புதிய தலைமைக்கு வழியை திறக்குது. சிதறி கிடக்கிற வாக்குகள், ஆட்சிக்கு எதிரான கோபம், இது எல்லாமே மக்களோட உண்மையான தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிற ஒரு புதிய வேட்பாளருக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கொடுக்குது. இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். ஆனா பிரச்சனைகளை மட்டும் பேசிட்டு இருந்தா தீர்வு கிடைக்காது. இப்போ தீர்வை நோக்கி போவோம். டேட்டாவை அடிப்படையா வச்சு, மக்களோட தேவைகளை மையமா வச்சு ஒரு நல்ல ஆட்சிக்கான தெளிவான செயல் திட்டத்தை இப்ப நாம பார்க்கலாம். இந்த 4 அம்ச திட்டம் சேலம் மேற்கு மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஒரு நேரடி தீர்வு. இது ஏதோ காத்துல சொல்ற வெத்து வாக்குறுதி இல்ல. ஒவ்வொரு திட்டமும் மக்களோட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற ஒரு ஆக்ஷன் பிளான். இது அரசியல் இல்ல, இது ஆளுமைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். உதாரணத்துக்கு இந்த முதல் திட்டத்தை எடுத்துக்கோங்க. 50 கோடி ரூபாய் முதலீடு, 18 மாசத்துல முடிக்கணும். இதோட உண்மையான ரிட்டர்ன் என்ன தெரியுமா? 1 லட்சம் மக்களுக்கு சுத்தமான பாதுகாப்பான குடிநீர். இதோட பலன் பணத்துல மட்டும் இல்ல, அது குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல, குடும்பங்களோட மருத்துவ செலவு குறையறதுல, மக்களோட நிம்மதியான வாழ்க்கையில தெரியும். இதுதான் உண்மையான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். வெறும் திட்டங்கள் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த திட்டங்களை உறுதியா செயல்படுத்த ஒரு வலுவான சமநிலையான தலைமை வேணும். அந்த தலைமை எப்படி இருக்கணும்? அதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த சதுரமுக கோட்பாடு. இது ஆளுமையோட 4 முக்கிய முகங்களை ஒன்னா இணைக்கிற ஒரு தத்துவம். இந்த 4 முகங்களையும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்குவோம். சிவன் மாதிரி குடிநீர் திட்டம் போன்ற மக்கள் நலத்திட்டங்கள்ல நடக்கிற ஊழலுக்கு எதிரா ரொம்ப ஆக்ரோஷமா எந்த சமரசமும் இல்லாம செயல்படணும். விஷ்ணு மாதிரி ஏற்கனவே மக்களுக்கு பயன் தர்ற நல்ல திட்டங்கள் தொடருங்கிற ஒரு ஸ்திரத்தன்மைய மக்களுக்கு கொடுக்கணும். பிரம்மா மாதிரி இளைஞர்களோட வேலைவாய்ப்பு பிரச்சனைக்கு தீர்வு காண ஐடி பார்க் போன்ற புதுமையான திட்டங்களை உருவாக்கணும். கடைசியா துர்கா மாதிரி தொகுதியில இருக்கிற பெண்கள், நலிந்த பிரிவினருக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்யணும். இந்த 4ம் சரியான அளவுல சேரும்போதுதான் ஒரு முழுமையான மக்கள் நம்புற தலைமை உருவாகும். சரி, நம்ம பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். சேலம் மேற்கு தொகுதியோட இந்த ஆழமான பகுப்பாய்வுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? இது ஒரு நல்ல தலைமைக்கும் வலுவான ஜனநாயகத்துக்கும் என்ன சொல்லுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். இது ஒரு தொகுதியோட கதை மட்டும் இல்ல, இது ஒரு பாடம். இதோட மையச் செய்தி ரொம்ப சிம்பிள். உண்மையான அரசியல் ஸ்திரத்தன்மைங்கிறது வெத்து வாக்குறுதியிலையோ சாதி அரசியல்லையோ இல்ல. அது மக்களோட அடிப்படை தேவைகளான குடிநீர், ரோடு, வேலைவாய்ப்பை சரியா பூர்த்தி செய்யறதுல தான் இருக்கு. அந்த நம்பிக்கை உடையும் போது மக்கள் அவங்களுக்கான மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு குடிமகனோட தனிப்பட்ட தகவல்களையும், அவங்களோட தேவைகளையும், அவங்களோட அனுமதியோடையும் மரியாதையோடையும் கையாள்றது ரொம்ப முக்கியம். இதுதான் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் சட்டம் போன்ற கட்டமைப்புகளோட அடிப்படை நோக்கம். இந்த கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நான் முடிக்கிறேன். உடஞ்சு போன ஒரு சிஸ்டத்தை சரி செய்ய, இழந்த நம்பிக்கையை திரும்ப கொண்டு வர, அரசியலுக்கு அப்பாற்பட்ட மக்களுக்கு உண்மையா சேவை செய்ய நமக்கு எந்த மாதிரி ஒரு தலைமை தேவை? இது சேலம் மேற்குக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இதை பத்தி யோசிங்க. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாகி உங்க தொகுதியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai@mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 080 604 162 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட